தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் நமது சென்னை மாவட்டம் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் சைதாப்பேட்டை நவாப் சஹாதத்துல்லா கான் சாஹிப் ஜாமியா மஸ்ஜிதும் இணைந்து நடத்தும் இச்சிறப்பு மிகு விழாவின் கண்ணியத்திற்குரிய தலைவர், வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் ஹதரத் பிறந்தகை அவர்களே, இதனுடைய முதல் அமர்வாக ஆலிம்களுக்கான தஸ்கியா அமர்வு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிறிது நேரம் உங்களோடு உரையாட வேண்டும் என்ற உங்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு நிலையில் மட்டும் நிற்கின்றேன். எனக்கு பின் சிறப்பான உரையை, வழிகாட்டுதலை தர இருக்கக்கூடிய ஆன்மீக தென்றல் நமது SS அகமது பாக் ஹதரத் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் தயாராக இருக்கின்றேன். பொதுவாக முன்னுரையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பேசுறது கஷ்டம். ரெண்டாவது, உலமாக்களுக்கு முன்னால் பேசுறது அதை விட கஷ்டம். மூணாவது, தஸ்கியான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறது, அதை விட கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். அப்படித்தானே? அதான் உண்மை, அதுதான். ஆனாலும் உலமாக்களுடைய விருப்பம் துவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கஷ்டங்கிற வார்த்தைக்கு பொதுவாக எதிலுமே இடமில்லாமல் போகும். அது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் உலமாக்களுடைய துவாவினார் என்ற நப்பாசையில் மட்டும் இந்த கடினமான பொறுப்பை நான் சரியென ஏற்றுக்கொண்டேன். இதன் மூலம் பேசுபவர் தஸ்கியா உள்ளவர் என்றோ மற்றவர்கள் தேவைப்படுவர்கள் அப்படிங்கிற கருத்து துளியலும் இடமில்லை. மாறாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த ஒரு நிலையில் நமது உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த பரிசுத்தமான உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். அதற்கு இது ஒரு காரணமாக அமையட்டும் என்பது மட்டுமே நோக்கமாகும். தஸ்கியா அப்படின்னு சொன்னா என்ன? பொதுவாக நம்ம அதற்கு பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். தூய்மைப்படுத்தல், தத்ஹீர் அப்படின்ற மீனிங் சொல்லுவாங்க. ஜக்காத்துங்கிற வார்த்தையை பற்றி சொல்கின்ற பொழுது கூட ஜக்காத் என்பது மீதி உள்ள பொருளை பரிசுத்தப்படுத்துகிறது, அதனால அதுக்கு ஜக்காத்தின் பேரு ஒரு அர்த்தம் சொல்லப்படும். அதே போல வளர்ச்சி அடைதல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சி அடைதல் என்ற பொருளை இந்த தஸவ்வுஃபோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தீமைகள் உள்ளத்தில் களைகின்ற பொழுதுதான் உண்மையான வளர்ச்சி ஏற்படும். தீமைகள் அகன்று நன்மையான செயல்கள் அதிகமாகின்ற பொழுது அதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த
நிலைக்கு தஸ்கியா என்று சொல்லப்படுகிறது என பொருள் சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா, இது ஒரு நீங்க பயான் நினைக்க வேண்டியதில்லை, உங்களோட சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன் என்று மட்டும் கருதலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பியதன் முக்கியமான நோக்கமாக சொல்வது தஸ்கியான்னு தான் சொல்றான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. சில இடங்கள்ல வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா முன்னாடி வரும், வ யுஸக்கிஹிம் பின்னால வரும். நிறைய வசனங்கள் வரும். சொல்லலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கன்னு வரும். ரப்பனா பஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கிஹிம். அப்ப நபிமார்களுடைய வருகை, நபிமார்களுடைய ரிசாலாவுடைய மக்சதும் பிதாத்தாக சொல்லப்படுவது மனித உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, அதுதான் நோக்கமாக இருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் அஅலால சொன்னான், قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அல்லாஹ் 4 காரியத்தை சொல்றான். قد أفلح من تزكى, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். وذكر اسم ربه فصلى, அல்லாஹ்வை திக்ர் செய்து தொழுதவர்கள். அப்படி சொல்லிட்டு, ஆனா பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனா உண்மையில வல் ஆகிரத்து ஹைரும் வாபுகா, அதுதான் சிறந்தது, ஆகிரத்து தான் சிறந்தது, உயர்ந்தது. துனியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அல்லாஹ் சொல்ல கொடுக்குறீங்க, ஆனா வல் ஆகிரத்து ஹைரும் வாபுகா, அதுதான் சிறந்தது, அதுதான் ஆகிரத்து தான் நிரந்தரமானது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை தருவதற்காகத்தான் நபிமார்களுடைய வருகை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னஹாதா, இந்த மேற்கூறப்பட்ட நாளும் லஃபி ஸுஹஃபில் ஊலா, முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட ஸுஹஃபிலும் இருக்கிறது, ஸுஹஃபி இப்ராஹிம் மூசா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஸுஹஃபிலையும் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். இந்த கருத்துக்கள் தான் அடிப்படையாக மையமாக இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் அதை சொல்றதுக்கு ஏகப்பட்ட சத்தியம், வஷம்சி வ துஹாஹா வல் கம், இப்படி நிறைய சத்தியங்களை செய்து விட்டு அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வெற்றியாளர்கள், அதை பால்படுத்தியவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லப்படும். இன்னொன்னு சொல்லுவாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல ஜகாத்ங்கிற வார்த்தை, ஜகாத் என்ற வேர்டு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு தெளிவாக ஈதாவு ஜகாத், ஜகாத் என்ற பொருளாதாரத்தை கொடுத்தல் என்ற மீனிங் எங்கெல்லாம் வெளிப்படையாக இல்லையோ, தெளிவாக இல்லையோ, அங்கெல்லாம் ஜகாத் இருக்கு, ஜகாத்து நஃப்ஸ், தஸ்கியத்து நஃப்ஸ் என்றுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அதுல கத் அஃப்லஹல் முஃமினூன் அந்த வசனத்தில் வருகின்ற பொழுது அந்த ஆயத்து ஓதுவோம், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். பெரும்பாலும் மேலோட்டமா நம்ம டக்குன்னு என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு கேட்டா, ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அந்த ஃபாயில் என்பதற்கு அல்லாமா பைதாவி ரஹ்மத்துல்லாஹ் முதாவிமூன், அதை ப்ராப்பரா எப்பொழுதும் நிரந்தரமாக நிறைவேற்றுவார்கள் அர்த்தம் சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்லப்படுகிறது, இங்கே ஜகாத் என்பதற்கு அர்த்தம் காசு பணத்தை கொடுப்பது என்பது பொருள் அல்ல, தஸ்கியத்து நஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கருத்தை உறுதிப்படுத்தி தர்ஜீஹ் செய்து அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த வசனம் மக்கி, ஜகாத் கடமையானது பாதல் ஹிஜ்ரா, அதற்கு பின்னால் உள்ளது. எனவே இந்த ஜகாத்திற்கு தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற கருத்து தான் என்னிடத்தில் முன்னுரிமைக்குரியது என்ற ஒரு தகவலையும் அங்கே பதிவு செய்வார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்கல்ல, நிறைய சொல்வாங்க, கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப ஜா நபியா. அப்படி வரும்பொழுது வஅஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், காலமெல்லாம் நான் தொழுகை சரியாக நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை சரியாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த இடத்துல கூட அல்லாமா துபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அங்கே ஜகாத் என்பதற்கு பொருள் தஸ்கியத்து நஃப்ஸ். ஏன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல ஜகாத் கொடுக்கின்ற அளவிற்கு பொருளாதாரம் இருந்ததில்லை என்பது உலக பிரசித்தி பெற்றது, பெரிய ஜாஹிர். அப்ப அவங்க சொல்றது வஅஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா அப்படிங்கிறது தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற கருத்தில்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லப்படும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகவலை அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி,
அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு தொழுகைக்கு ஏவுவாங்க, ஜகாத்தை பத்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வருது. அந்த வசனத்திற்கு கூட அர்த்தம் எழுதுகிறார்கள். பொதுவாக அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும், ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோருக்கும் தஸ்கியத்துன் நஃப்ஸ் அவசியம் என்பதை வலியுறுத்தினார்கள் என்றும், அதில் வசதி படைத்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஜகாத் என்பது கட்டாயம் என்ற கருத்து சொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படும். இன்னொன்று, ஜகாத் என்பதற்கு ஜகாத் சதகாவுடைய அர்த்தமே கொடுக்கின்ற பொழுது கூட அந்த ஜகாத்துடைய நோக்கமே கூட தஸ்கியத்துன் நஃப்ஸ் தான். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصلي عليهم. ஜகாத்தை கொடுங்க, எடுங்க, அதை பயிர்ந்து இது பண்ணுங்க. அதனால என்ன கிடைக்கும்? وتزكيهم بها, அவங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக. இபாதத்துடைய நோக்கத்தை கூட சொல்லப்படுகிறது. இபாதத்துடைய நோக்கம் யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون, அதான் நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அப்ப இபாதத்துடைய மக்சதாக கூட இறுதியில் இருப்பது என்பது என்னதான்? தக்வா தான், இறையச்சம் தான், உள பரிசுத்தம் தான். அதுக்காகத்தான் அல்லாஹ் இபாதத்துகளை தர்றான் பொதுவாக சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ் ஒரு ஹராம நம்மளை தவிர்க்க சொல்றான். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஹராம் சொல்லதான் சொல்லுவாங்க, பெருமானிடம் கேட்க அஃதலுல் இபாதத் யார சொல்லதா, எது? இஜ்தினாபுல் மஹாரிம், அமல்களை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது சிறந்த அமல்? பாவங்களை விட்டு விலகி இருப்பது சிறந்த அமல். ஹராம்களை விட்டு முஹர்ரமாத்துகளை விட்டும் தவிர்த்திருப்பது சிறந்த அமல் சொல்லதான் சொல்றாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கி இருக்கின்றானோ அவைகளை தவிர்ப்பது கூட தஸ்கியத்துன் நஃப்ஸுக்காகத்தான் என்று சொல்லப்படும். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். சொல்லுங்க அடுத்த ஆயத்து. ஆமா, நம்ம அசதியாயிடக்கூடாதுல்ல. ஒண்ணுக்கு உதவாத ஆள் பேசிக்கிட்டு இருக்கான், இந்த டயத்தை வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் தூங்கிட்டா பரவாயில்லன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறக்கா சார். தாலிக அஸ்கால குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் தாலிக அஸ்கால. என்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய வசனங்கள். இது மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல, எண்ணற்ற வார்த்தைகள். வைதா சஅல்துமுஹுன்ன மதாஅன், நீங்க தான் பாதி சொல்லணும். ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அதுக்கு அடுத்து சொல்லித்தான் ஆகணும். ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ, அதுதான் நல்லது, உள்ளத்துக்கு நல்லது. அப்போ ஒரு அமல், ஃபர்தான அமல்களை சொல்லுகின்ற பொழுதும் சரி, முஹர்ரமாத்தை விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதும் சரி, அதனுடைய மக்சதாக வருவது உள பரிசுத்தம். அதனாலதான் சொல்லுவாங்க மகான்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியாரின் உள்ளங்களை, உடல்களையும் தூய்மைப்படுத்த நாடுகிறார், உள்ளங்களையும் தூய்மைப்படுத்த நாடுகிறான். உடல்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஒது செய்யுங்கன்னு சொல்றான், குளிச்சுக்கங்கன்னு சொல்றான், நெகை வெட்டிக்கங்கன்னு சொல்றான், தேவையற்ற ரோமங்களை கலைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய உடலை, நாம் இருக்கின்ற இடத்தை, நம்முடைய உடைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரப்புடைய விருப்பம், ரப்புடைய ஆசை அதுதான். என் அடியாரின் உள்ளங்கள். இன்னைக்கு நம்ம தங்குற இடம் சுத்தமா இருக்கணும் விரும்புறோம். நான் தங்குற இடம் சுத்தமா இருக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நீட்டா இல்லை, என்ன அசிங்கமா இருக்கு, இங்க எப்படி மனுஷன் தங்க முடியும் யோசிக்கிறோம். அழுக்கான இடத்துல யாரும் தங்க விரும்புறது இல்ல. சொல்லப்படும் கல்புல் மோமினே அர்ஷுல்லா, கல்புல் மோமினே அர்ஷுல்லா என்று சொன்னால் அந்த ரப்பு தங்குகின்ற இடம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு குறைந்தபட்ச தகுதி வேண்டாமா, தரம் வேண்டாமா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கங்க, தூய்மைப்படுத்திக்கங்க. இருக்கும் உள்ளத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான். அந்நஃப்ஸு மலிஅத்துன் பிஷ்ஷர், தீமைகளால் சூழப்பட்டது, தீமைகள் நிறைந்தது தான் அது. தப்பு செய்யணுமா ஸ்பீடா செய்யும், நன்மையை செய்யணும் சொன்னா சோம்பேறித்தனமா இருக்கும். இது நஃப்ஸுடைய இயல்பு, நஃப்ஸுடைய இயல்பு. அந்த இயல்பிலிருந்து வெளியே வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி வ ஹுஃபத்தின் நார் பிஷ் ஷஹவாத். மனோவிச்சைகள், நரகத்துக்கு போறதுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நஃப்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டா போயிடலாம். சொர்க்கத்துக்கு போகணும், நஃப்ஸுக்கு டோட்டலா மாற்றம் செஞ்சு ஆகணும். ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை கொண்டு நரகம் சூழப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், யா அல்லாஹ் அந்த நாள்ல என்னை இழிவுபடுத்திராது. எந்த நாள்? கியாமத் நாள்ல இழிவுபடுத்திராது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், எதுவும் அங்க வொர்க் அவுட் ஆகாது. இங்கதான் பிள்ளைங்க, அது இது, காசு பணம், நான் யார் தெரியுமா, அந்த நான் அனானியத்து எல்லாமே இங்கதான் ஒரு மாதிரியா பேச முடியும். அங்க அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, எதுவும் யூஸ் ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் யூஸ் ஆகும், இல்லாம நத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்களுடைய கல்பு சலீமான கல்பாக இருந்தால், கல்பு
சலீமான கல்பாக இருந்தால் அவர்கள் வெற்றியாளர். அவர்கள் வெற்றியாளர். கல்பே சலீம் என்பது எது? கல்பே சலீம் தான் ஓவரால் பார்த்தா மோமினுடைய கல்பு சலீமுன் மாதா முத்தஜன்னிபம் என ஷிர்கு வகைரியா. ஷிர்கில் இருந்து நம்ம முழுசா பாதுகாப்பா இருக்கும். நம்முடைய கல்பு சுத்தமா இருக்கு. இதற்கு அடுத்து மோமின்களிலேயே இன்னும் பரிசுத்தம் என்று சொன்னால் இதர தீய குணங்கள், அஹ்லாக்குகள், பண்பியல்கள் அனைத்தையும் விட்டு நாம் விலகி இருக்கின்ற பொழுது மாஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளம் முழுமையான தூய்மை பெற்றதாக இருக்கும். இதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுவா இதா ஸலிஹத் ஸலிஹல் ஜஸது குல்லு ஓ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. உடல் ஒரு சதை துண்டு இருக்கு. நம்மள உலமாக்கள் எல்லாத்துக்கும் ஹதீஸ் தெரியும், நம்ம நிறைய பேசியிருப்போம். அது கரெக்டானா எல்லாம் சரியாயிரும், அது கெட்டு போனா எல்லாம் கெட்டு போயிரும். அப்ப சொல் அலா வஹில் கல்ப், அது உள்ளம், அதை கவனமா வச்சுக்கங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை ரொம்ப பார்க்க மாட்டான், உங்களுடைய காசு பணத்தை பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய கல்பு எப்படி இருக்கு, உங்களுடைய தூய அமல்கள் எப்படி இருக்கு, இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கும். உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பொதுவா மனித இயல்பு நான் சொன்னேன்ல, தீய சிந்தனைகள் இருக்கும். சுயநலம் மிகைத்திருக்கும், மனிதர்கிட்ட இருக்கும். அதனால அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னான், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். செல்ஃபிஷ் அப்படித்தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் நான், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் அல்லது என் குடும்பம், அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் தன் பக்கமே நிஸ்பத் செய்கின்ற நிலை. வமை யூக ஷுஹ நஃப்ஸி, சுயநலத்திலிருந்து ஒருவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமானால் அதை விட்டு தவிர்த்து வெளியே வந்துட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். சுயநலம் தவிர்த்தால் வெற்றியாளர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிகும் ஃபஹ்தரு, உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதும் அல்லாஹ்விற்கு தெரியும், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன், அல்லாஹ் இந்த தஸ்கியத்துக்கு அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். வலகத் خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد. எதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை? வலகத் خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه. நீ பேசுவதை அல்ல, நீ நினைப்பதும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நஃப்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னா, தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸி. யார் இப்படி சொல்லிருக்கான்னு கேக்குற ரப்பே, நான் சொல்றது இருக்கட்டும், சொல்ல நினைச்சிருந்தா கூட உனக்கு தெரியும் தானே, நான் எப்படி சொல்லுவேன்னு மட்டும் கேட்கல, நான் சொல்ல நினைச்சாலே உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நஃப்ஸ்ல உள்ளது எனக்கு தெரியும், எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். முஃமின்களே, அதனால்தான் சொல்லப்படும். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வர்றோம். கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இது அவசியம் என்பது தெரிகிறது. இதற்காக சுய பரிசோதனையும் ஒருவருக்கொரு உதவியும் செய்து கொள்வது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா என்ற வசனத்திற்கு சூஃபியாக்கள் மகான்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது, இதுல தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல் பிர்ரு வத்தக்வாங்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் உதவி செய்வீர்களே, ஆனால் இந்த முஹாவனத்தும் பில் பிர்ரி வத்தக்வாவில் ஆழம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் தனித்தனியானது. இதை நீங்க கொடுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். செய்யப்பட வேண்டும் என்பது அதன் பொருள். அதே போன்று பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி வநஹா நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. பாவங்களே செய்யாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். வஅம்மா மன் காஃப சூழ்நிலை ஏற்பட்டது. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, ஆஹா நான் இப்படி செஞ்சுட்டேன்னா எப்படி தர்பார்ல நாளைக்கு நிக்கணுமே, எப்பட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ற சிந்தனை உள்ளத்தில் வந்தது. ஒருவன் தவறை விட்டு விலகி கொண்டான். தவறையே நினைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லல, தவறை விட்டு விலகிக் கொள்கிறான். ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கம் செல்வார். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுடைய பயம் வந்து ஒரு தவறை விட்டு விலகிக் கொள்கிறார்கள், அவங்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை தர்றான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், எப்பொழுதும் நீங்கள் என்னுடைய பார்வையில் இருக்கின்றீர்கள், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிந்திப்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்ற அடிப்படையான நிலையில் ஒரு மோமின் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதனால் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அமாலினா.
ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அபூபக்கர் நீங்க இப்படி துஆ செய்யுங்கம்மா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி துஆ செய்ய சொல்றாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா மௌலாஹா. யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. இவைகள் அனைத்தும் நாம் இதில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்ற வாசகங்கள், வசனங்கள், ஆயத், ஹதீஸுகள். முஃமின்களே, இப்போ நம்ம பொதுவா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சா கூட அதற்குண்டான தகுதி இல்லைங்கிறதுனால நானே யோசிச்சு ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அறியப்பிரகமாக இருக்கக்கூடாது என்பதால். முஃமின்களே, சகோதர உலமாக்களே, இதுல பொதுவாக அத்தஹ்லியா வத்தஹ்லியா அப்படின்னு சொல்லலாம். உண்மையான தஸவ்வுஃப் அல்லது தஸிக்கியத்து நஃப்ஸ் அப்படிங்கிறது என்ன? சில விஷயங்கள் இருக்கும், இருக்கின்ற தவறை எடுப்பது, சில நன்மைகள் இல்லாமல் இருக்கும் அவைகளை கொண்டு வருவது, அசுத்தங்களை அகற்றுவது, உயர்ந்தவைகளை உள்ளே கொண்டு வருவது. தஹ்லியா இருக்கின்ற கெடுதிகளை, தீமைகளை வெளியே கொண்டு வருவது. அத்தஹ்லியா உயர்ந்த நன்மைகளை உள்ளுக்குள் கொண்டு வருவது. தீமைகள், கெட்ட அஹ்லாக்க மத்மூமா, அஹ்லாக்க தனியா, அஹ்லாக்க ரதீலா, இப்படி எல்லாம் பல வார்த்தைகள் சொல்லப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? பொறாமை, ஒரு வகையான குரோதம், தற்பெருமை, நான் அப்படிங்கிறது. இவைகள் பொதுவாக யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. மூமின்களிடத்துல அறவே இருக்கக்கூடாது. மூமின்களிடத்துல அறவே இருக்கக்கூடாதுன்னா நம்மிடத்துல அந்த வாடகோட இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா நாம் சமுதாயம் நம்முடைய வார்த்தைகளை கேட்டல்ல, நம்மை பார்த்துத்தான் மாற வேண்டும். சஹாபாக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை, அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்துத்தான் இந்த உம்மத், முழு உம்மத் தீனுல் இஸ்லாத்தை தன்னை இணைத்துக் கொண்டதை தவிர அவருடைய பேச்சு இரண்டாம் கட்டமாகத்தான் இருந்தது. அதனால தான் சொல்லுவாங்க, அப்ப நம்ம உலமாக்கள் நமக்கென்று ஒரு தனி குவாலிட்டி, நம்முடைய குவாலிட்டி என்பது உயர்வு. ஆப்போசிட் பார்ட்டி எவ்வளவு சாதாரணமானது என்பது முக்கியம் அல்ல, எந்த நிலையிலும் நான் என் தரத்திலிருந்து இறங்கிவிடக் கூடாது என்பதுதான். என் தரத்திலிருந்து இறங்கிவிடக் கூடாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்முடைய உள்ளங்கள்ல கூட ஒரு உயர்ந்த எண்ணங்கள் இல்லை, ஒரு வகையான அழுக்கடைந்த சிந்தனை, ஒரு மீது ஒருவருக்கு வெறுப்பு, ஒருத்தரை பத்தி நான் தப்பா தான் பேசுவேன், அடுத்தவரை பத்தி நல்ல எண்ணம் எனக்கு வராது. இது எப்படி ஒரு மோமினுடைய பட்டியலில் இருக்க முடியும்? மோமினுடைய பட்டியல் எப்படி இருக்க முடியும்? பெரிய மகான்கள் சொல்லுவாங்க, அவங்க பாக்கெட்ல இருந்து பேனா கீழே விழுந்துருது, ஒரு சின்ன பையன் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் வேகமா எடுக்கிறதுக்கு குனிறாருங்க, அதற்கு நிகராக அந்த பெரியவங்க குனிஞ்சு எடுப்பாங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, சின்ன பையன் எடுக்கிறது தானே பெட்டரு, அந்த பிள்ளையுடைய ஹக்கில பாவங்களே இருக்காதுலமா, எனக்கு 60 வயசுனா எனக்கு எவ்வளவு பாவங்கள் இருக்கும். எப்படிப்பட்ட சிந்தனை! ஆனா ஒரு வாலிபர் எப்படி சிந்திக்க வேண்டும்? அவங்களுக்கு 60 வயசு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, நான் இப்பதானே வளர்ந்து வர்றேன். இந்த ஒவ்வொருவரும் அவரவர் தரத்தில் இருந்து, அவருடைய நிலையில் இருந்து எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பது. ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும், நிறைய தகவல்கள் உண்டு. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வரும் அல்லவா, ஒரு சஹாபி ஒரு பெரிய அமல்கள் இல்ல, அந்த உயர்ந்த எண்ணத்தினால் அவர்கள் சொர்க்கம் சென்றார். சொல்லுவாங்க, யத்தலி அலைக்கும் ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, இப்பொழுது உங்களுடைய சொர்க்கவாசி ஒருவர் வரப்போறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, யார் வர்றது? ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி வர்றாங்க. அப்பதான் உது செஞ்சுட்டு வர்றாங்க, தாடி இருந்து தண்ணி அப்படியே லைட்டா சொட்டு சொட்டா வடி, ஒரு ஓரத்தில் போய் உட்காந்தாங்க, மஜ்லிஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இந்த நேரத்தை நம்ம வெளியிருந்து வந்தா நல்லா இருக்குமே. மறுநாள் பெருமானார் மஜ்லிஸ் இதே வார்த்தையை சொன்னார்கள், அப்பொழுதும் இயங்குகிறார்கள் எல்லோரும். உள்ளே வந்தது அதே சஹாபி மறுநாள் உள்ள வர்றாங்க. 3ஆம் நாளும் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அதே சஹாபி உள்ள வந்தாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் அனஸ்ல அறிவிப்பாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாலிப சஹாபி, இவங்க பின்னாடி போய் சொர்க்கவாசிங்கிறது கன்ஃபார்ம்டு, அல்லாஹ்வின் திருத்தூதர் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, என்ன அமல் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காண்டி அப்படியே தெரியாத மாதிரி போனாங்க, அப்படியே பக்கத்துல அவங்களோட சேர்ந்து நடந்து போனாங்க. இத்திஃபாக்கன் தற்செயலா நடக்கிற மாதிரி, ஆனா தற்செயலா நடக்கல, எல்லாமே திட்டமிட்டு தான் நடக்குது. அவங்ககிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து, எனக்கு அத்தாவோட ஒரு சின்ன வருத்தம், ஒரு நன்மையை செய்யறதுக்காண்டி ஒரு சின்ன பொய்யை சொல்லி சமாளிக்கிறாங்க. அத்தாவோட சின்ன வருத்தம், நான் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு முடியல, 2-3 நாளைக்கு உங்க கூட சாச்சா நீங்க அனுமதிச்சா நான் தங்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொன்னாங்க, தங்குனாங்க. இவங்களுக்கு ஃபுல்லா அவங்களை வாட்ச் பண்றதான் வேலை, என்ன அமல்னு சொல்லி பெரிய அளவுல எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இரவுல தூங்கும் பொழுது அங்கிட்டு இங்கிட்டு திரும்பினா அல்லாவுடைய திக்ர் செய்யறாங்க, காலையில எந்திரிச்சாங்க, தொழுகிறாங்க. அதாவது இதையெல்லாம் நம்ம செஞ்சா நம்ம வழின்ற அர்த்தம், அது வேறு விஷயம். சஹாபாக்களுடைய தரத்திலிருந்து அது கம்மியாக தெரிந்தது.
கடைசியில 3 நாள் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இருக்கவும் முடியாது, தெளிவும் கிடைக்கல. அப்ப ஓப்பனா சொல்றாங்க, சாச்சா நான் வந்தது நோக்கம் வேற, நான் எனக்கு அப்பாவுக்கு எங்க அத்தாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி சூழல், அதனாலதான் நான் வந்தேன். ஆனா அவர் சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு தெளிவு கிடைக்கல, வந்த நோக்கம் தெளிவா புரியல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஆனா எனக்கு தெளிவா தெரியல அப்படின்னாங்க. தம்பி நீ என்ன பார்த்தியோ அதாமா என்னுடைய அமல் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப கூப்பிட்டாங்க, மகனே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வரச்சுட்டு சொன்னாங்க அற்புதமான வார்த்தை, மா ஹுவ இல்லா மா ரஅய்த, நீ பார்த்ததுதான் என்னுடைய அமல். غير أني لا أجد في نفسي لأحد من المسلمين غشا ولا أحسد أحدا على خير آتاه الله إياه. சொன்னாங்க, தம்பி நீ பார்த்ததான் என்னுடைய அமல், ஆனால் எந்த ஒரு நாளும் நான் இரவில் தூங்க செல்கின்ற பொழுது யாரை பற்றிய குரோதமும் விரோதமும் என் உள்ளத்துல வச்சுக்கிறது இல்லை. அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்த நியாமத்தை பத்தி நான் பொறாமப்படுறது இல்லை. தாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா, அதுல போய் நம்ம ஏன் தலையிடணும், அது ரப்ப அவர்களுக்கு கொடுத்த கருணை என்றுதான் நான் நினைப்பேன். தம்பி இதை தவிர்த்து என்கிட்ட வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அப்பவே சொன்னாங்க, ஹாதிஹி அல்லதி பலகத் பிக் வ ஹிய அல்லதி லா துதாக். சொன்னாங்க, நான் இப்பொழுது விளங்கிக் கொண்டேன் உங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி சொன்னதற்கான காரணம் என்ன, நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள், ஆனால் இது எல்லோரும் எளிதில் செய்கின்ற விஷயம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று பேணுதல், அதுவும் நம்மள்கிட்ட பேணுதல் இறையச்சம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நம்மள்கிட்ட கண்டிப்பாக கூடுதலாக இருந்துதான் ஆக வேண்டும். இறையச்சம் தான் அவசியம், ஹஷியத்துல்லாஹ் தான் அவசியம். அதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஹஸரத் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் அராத அன் யகூன அஸன் நாஸ் ஃபல்யத்தகில்லாஹ், எல்லாருக்கும் ஆசை இருக்கு நீ எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு என்ன வேணும், என்கிட்ட நிறைய காசு வந்துட்டா மதிச்சுறாங்க, நான் பெரிய பட்ட பதவியில வந்துட்டா மதிச்சுறாங்க, நாயோட மதிக்காது, அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கானது. மன் அராத அன் யகூன அஸன் நாஸ் ஃபல்யத்தகில்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளத்துல வரட்டும், எல்லாரும் அவங்கள மதிப்பாங்க, வரட்டும், அது ரப்பு ஏற்படுத்துவான். அதே போல மன்னாராத ஐயக்கூன அகலன் நாஸ், நான் மனிதர்களையே பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் பணக்கான இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? உங்க கையில இருக்கிற பொருளை விட அல்லாஹ் கையில இருக்கிற பொருள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிட்ட பைசா கம்மியாத்தே இருக்கு, என்னிட்ட ஒண்ணு இல்ல, என் ரப்பு கோடீஸ்வரன், என் ரப்பு பணக்காரன். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு ذுல் குவத்தில் மதீன், என் ரப்பு அவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரன். என்னிட்ட இருக்கிற யாரும் கத்தியை காட்டி மிரட்டிட்டா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருவேன். யார் ரப்பிட்ட யாரும் அப்படி எது பண்ண முடியாது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் தர முடியும். அத்தகைய ரப்பு என்னுடைய ரப்பு என்ற உணர்வு உள்ளத்துல கண்டிப்பாக இருக்கணும். அந்த உணர்வு வருகின்ற பொழுது மனிதன் ஹராமான உணவுகள் ஹராமான விஷயங்கள் விட்டு அப்பொழுதுதான் தவிர்த்திருக்க முடியும். போதும் சொல்லப்படும் அல்லவா, அல் கினா கினன் நஃப்ஸ், வசதி என்பது பொருளாதாரத்தின் அளவீடை கொண்டு அல்ல, போதும் என்ற சிந்தனையை கொண்டதுதான் வசதி. அதே போல நம்ம இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த இல்மு ஞானத்தை ரப்பு கொடுத்திருக்கிறான். இதனுடைய அடிப்படை என்பது தக்வாவும் ஹஷியத்துல்லாஹ் தான். கஃபா பில்லாஹி இல்மன் கஃபா பி ஹஷியத்தில்லாஹி இல்மன், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா அவர் ஞானி என்ற அர்த்தம். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லையா அவருக்கு எந்த பெயர் இருந்தாலும் ஜாஹில் என்ற அர்த்தம். பெரிய பெரிய மகான்கள் சூஃபியாக்கள் ஞானிகள் பதிவு செய்கின்ற வார்த்தை ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையாக இது சொல்லப்படும். அதே போன்று முன்னோர்கள் சொல்வார்கள், லைஸல் இல்மு பிகஸ்ரத்தி ரிவாயா வலாக்கின்னல் இல்ம அல் ஹஷ்யா, ஞானம் என்பது நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அல்ல, நிறைய தகவல்களை பரிமாறிக்கொள்வது அல்ல, யாருடைய உள்ளத்தில் எவ்வளவு இறையச்சம் இருக்கிறதோ அதுதான் ஞானத்தின் அடையாளமாக சொல்லப்படும். அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, சில பண்புகள் இருந்தால் மனிதன் ஈருலகத்தில் வெற்றி பெற முடியும் என்று சொல்கின்ற பொழுது அதுல ஒன்றா சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய அச்சம், போதும் என்ற மனம், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கின்ற சிந்தனை, தேவையற்ற விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருத்தல், தேவையற்ற விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருத்தல். அதுல ஹஸரத் இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகவல்ல சொல்லுவாங்க, பேணுதலுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு தடவை அவங்க யுத்தத்துக்கு போறதுக்காண்டி அந்த யுத்த ஈடுபாட்டுல இருக்கிறாங்க. தொழுகைக்குரிய நேரம், ஆற்றங்கரை ஓரத்தில் குதிரையை பக்கத்துல நிப்பாட்டிட்டு கட்டி போட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. குதிரை அந்த கயிறு அவிழ்ந்து விட்டது. அவிழ்த்துட்டு போய் பக்கத்துல உள்ள ஒரு விவசாயத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தொழுகை முடிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், வரலாறு சொல்கிறது, அந்த குதிரையை விவசாயம் யாருக்குரியதோ அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்களே வச்சு மேய்ஞ்சிருச்சு, உங்கள்கிட்ட லாஸ் ஏற்படுத்திருச்சு, இதை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஹராமான பொருளை சாப்பிட்டு விட்ட குதிரையில் ஏறி மீண்டும் யுத்தம் செய்ய நான் விரும்பவில்லை என சொல்லி புதிய குதிரையை பெற்றுக் கொண்டு யுத்தம் செய்தார்கள் என்று வரலாறு சொல். இன்னைக்கு நம்ம அற்ப சில லாபங்களுக்காக ஆசைப்படுகிறோம். அது சரியா தவறான்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்க,
செல்வந்தர்கள், செல்வந்தரின் பொருளாதாரத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்கிறது, நம்முடைய எளிமையில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை. அது கிண்டலா சொன்னாங்க. அந்த செல்வத்தின் மரியாதை நமக்கு தெரிகிறது, இந்த இல்மின் கண்ணியம் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒரு பக்கத்தில் நம்மை புகழ்வது போன்று இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அது பிரச்சனைக்குரியதுதான். சிந்தனை மாறித்தான் ஆகணும். எனக்கு ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் யாரை கைவிட்டான்? உலமாக்கள் எப்படி விட முடியும்? அது எப்படி சாத்தியம்? மகான்கள் சூஃபியாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய ரிஸ்க் என்பது உங்களுடைய நிழல் போன்றது. நிழலை நீங்க தவிர்த்து போகவே முடியாது. உங்களுடைய சூட்கேஸை மறந்துட்டு போகலாம், உங்களுடைய நிழலை நீங்க மறந்துட்டு போக முடியாது. உங்களுடைய நிழல் எப்படி உங்களுக்கு பின்னாலேயே வருமோ அதே போன்றுதான் அல்லாஹ் உங்களுக்கு எழுதியிருக்கின்ற ரிஸ்க்கும் உங்களுக்கு பின்னாடி வரும். இன்ன ரிஸ்கல யத்லுபுல் அப்த கமா யத்லுபு அஜலு ஃபலா யஸ்தஹ்மிலன்னக இஸ்திப்தா ரிஸ்கன் தத்லுபு பி மாஷில்லா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை. எப்படி அதை நாம் யோசிக்க முடியும் ஹராமான வழியில் பெறுவதற்கு? மூமின்களை இப்படி நிறைய தகவல்கள். அதே போன்று உலமாக்களாகிய நாம் அஸ்ஸலாமு அலைக்கும். வருகிறேன். கண்ணியத்திற்குரிய ஹஸரத் இருக்காங்க. இது போன்ற சீதேவிகளை பார்ப்பதை இபாதத்தாக கருத வேண்டும். அதுதான் உண்மை. ஒரு உயர்ந்த மிகச்சிறந்த இறைச்சமுடைய ஆலிம்களை பார்ப்பது, சந்திப்பது, அவர்களோடு சுகபத்தில் இருப்பது, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அனைவருக்கும் நசீபை தரட்டும். மூமின்களை அப்ப சொல்றோம், அல்லாஹுடைய பயம், ரப்புடைய என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற உணர்வு, அல்லாஹுடைய பேருதவி இறையச்சத்தில் தான் கிடைக்கிறது, பேணுதலில் தான் கிடைக்கிறது. வெளிப்படையாக சில பொருள், அதனுடைய வசதி, அதை பத்தி நம்ம கவனம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தல், எந்த வகையிலும் தீங்கு செய்வது, முழுமையாக தவிர்த்திருத்தல். அதே போன்று நேர்மை, நியாயம். இன்னைக்கு அதில் நம்ம இமாம்களாக இருக்கிறோம், நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சராசரி நபர்கள் அல்ல, நமக்கு பின்னால பன்னூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பல மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இறைச்சத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நீதமாக நடக்கணும். வலா யக்ஷவுன அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவாங்க. யக்ஷவுனஹு வலா யக்ஷவுன அஹதன், அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த பண்பு நம்மிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது அந்த மஹல்லாவுல நாம் தொடர்புடையவரோடு இருக்கின்ற மாற்றத்தை நாம் வெளிப்படையாக பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இவரை நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணணும், இவர் நம்மளை புகழணும், இவர் குறை சொல்லிடுவாரோ, இவர் திட்டிடுவாரோ, அல்லது இவருடைய அதிருப்திக்கு ஆளாயிருமோ, அதற்காக எல்லாம் நீதத்திலிருந்து நழுவுகின்ற பொழுது இன்று அவர்கள் உங்களை திருத்தி வந்தாலும் சரி, நாளைக்கு உங்கள் மீது அவர்களுக்கு சந்தேக பார்வை ஏற்படும். சொல்லுவாங்க, எல்லா காரியத்தையும் எல்லாரும் புகழ்ற மாதிரி செய்யவே முடியாது, எல்லாரும் புகழ்ற மாதிரி எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. சொல்லிட்டு சொல்றாங்க, முஹம்மது இந்த உலகத்தில் அதாவது குறை சொல்லப்படாத மாமனிதர்களும் இல்லை, புகழப்படாத எதிரிகளும் இல்லை. மாமனிதர்களும் குறை சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே குறை சொன்னவர்கள் இந்த மக்கள். பெருமா அதுக்கடுத்து வேறு யாரை விட்டு வைப்பாங்க? யாரை விட்டு வைக்க முடியும்? எல்லோரையும் குறை சொல்வார்கள். அதே போன்று ஃபிரௌன், காரூன், ஹாரூன், இது போன்ற மோசமான இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தீயவர்கள் என்று சொல்லவே இல்லை. அவங்களுக்கு பின்னாடி ஜாலரா அடிக்க கோஷ்டிங் இருக்கத்தான் செஞ்சிச்சு, அவர்களை வானலாவ புகழ்ந்த கூட்டம் இருக்கத்தான் செய்தது. எனவே நல்லோர்களும் இகழப்பட்டிருக்கிறார்கள், தீயோர்களும் புகழப்பட்டிருக்கிறார்கள். பிரச்சனை நமக்கு அதுவல்ல, எனக்கு அது தேவையே இல்லை, நான் அந்த ரூட்டுக்குள்ள போகணும் அவசியம் என்ற முடிவுக்கு வந்தாக வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மிக நம்பகமான மாணவர் ஒருத்தர் கேட்கிறாங்க, தம்பி என்னைய பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மாணவர் சொன்னாங்க, நல்லோர்கள் உங்களை புகழ்கின்றார்கள், தீயோர்கள் உங்களை குறை சொல்கிறார்கள் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லோரும் என்னை புகழ்ந்து அதன் மூலமாக எனக்கு பெருமை ஏற்பட்டு நான் அழிந்து விடாமலும், எல்லோரும் என்னை குறை கூறி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் கெட்டவனாக ஆகிவிடாமலும் இந்த நடுநிலையை கொண்டு பாதுகாத்து தரப்பிக்க எல்லா புகழும் சொன்னாங்க. எதுக்கு சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, அது நம்முடைய அவசியமும் அல்ல. நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ் நம் கல்வை பார்க்கிறான். என்னுடைய கல்வி, உங்களுடைய கல்வை நாம் மாறி மாறி பார்க்க முடியாமல் போகலாம், என் ரப்பிலிருந்து யாரும் அதை மறைக்கவே முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து மறைக்கவே முடியாது. அவனுக்கு 100% தெரியும். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர், அத்தகைய ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த உணர்வு, இந்த சிந்தனை கண்டிப்பாக நம்மிடத்தில் வரணும் சொல்லுவாங்க. அதனால சொல்லுவாங்க, எல்லாரும் அலானியத் புறத்தை சரி செய்ய ஆசைப்படுகின்றோம்,
மன் அஸ்லஹ சரீரத்தஹு அஸ்லஹல்லாஹு அலானியத்தஹு. நீங்கள் உங்களுடைய சரீராவை, உங்களுக்குள்ள இருப்பதை, யாருக்கும் தெரியாததை, அந்த உயர்ந்த குணங்களை, உயர்ந்த பண்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய புறத்தன்மையை ரப்பு பார்த்துக் கொள்வார். ஹதீஸ் எத்தனை ஆயத்தனை ஹதீஸ்கள் வரும். மன் அமில பி ஆகிரதி கஃபாஹுல்லாஹு பி துன்யா. ஆகிரத்தை மையமாக வையுங்கள், துன்யாவுக்கு ரப்பு பொறுப்பார். முஃமின்களே, இது எல்லோருக்கும் பொதுவானதுதான். உலமாக்கள் என்று வருகின்ற பொழுது இன்னும் ஒரு பங்கு மேலாக நமக்கு கூடுதலாக இருக்கிறது. மேலும் நம்முடைய மற்ற விஷயங்கள், நம்முடைய இபாதத்துடைய விஷயங்கள்ல பேணுதலாக கவனமாக இருப்பது, தொழுகையுடைய விஷயங்கள் நம்மளை பார்த்து தான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நான் தான் வந்துட்டேன்ல, தொழு வச்சுட்டேன்னு சொல்லுவோம். யாரும் தயவு செய்து தவறாக நினைக்க கூடாது. ஹஜ்ரத் நிசாமுத்தீன் ஹதரத் சொல்லுவாங்க, மௌலிசா நீங்க மஹல்லாவில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுண்டா, எல்லாருக்கும் முன்னாடி போங்க, எல்லாருக்கும் பின்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்க. இது டிராமா அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஒரு நாள் 2 நாளைக்கு அப்படி இருக்கும், மாறிடும். நம்ம மதரசாவில் சுன்னத் தொழுகணும் இல்லைன்னா நாசா அப்படிப்புன்னு சொல்லுவாங்க. சுன்னத் தொழுகைன்னா திட்டுவாங்க, முன் சுன்னத் பின் சுன்னத் தொழுகைன்னா அதுக்கு அர்த்தம் திட்டுறதுக்காக நம்ம தொழுகிறோங்கிறது அல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு காரியம், அது அவங்களுக்கு அப்படியே பயிற்சி ஆயிரும். அதுக்கடுத்து யாரும் பார்க்கணும், யாரும் அவங்கள வாட்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பயிற்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பயிற்சிகளை முன்னாடியே போகணும். சுன்னத் தொழுகிறது, அமைதியா இருக்கிறது, அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுது, ரப்பிடத்துல தபர்ரு. யார் இடத்திலே போய் நிக்கிறோம், எவன் இடத்துல நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் நம்மளை அப்படியே வச்சிருக்கிறான். நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். குறைந்தபட்சம் மூமின்கள் கூட எவன் காலிலும் விழுகின்ற அளவிற்கு அல்லாஹ் மூமினை வைக்கவே இல்லை. அதற்கு மேல் நான் சென்றால் அதற்கு ரப்பு பொறுப்பல்ல. அல்லாஹ் நம்மள அவ்வளவு உயர்வாகத்தான் வச்சிருக்கிறான். கொஞ்சம் எச்சரிக்கை, கொஞ்சம் பேணுதல். அசத்தோட தம்பி சையது சொல்கின்ற பொழுது சொன்னாங்க, நம்முடைய தொழுகை மற்ற விஷயங்கள்ல கிராத், இதெல்லாம் பொதுவாக கிராத் ஓதுறது, நம்ம சில விஷயங்களை கவனம் செலுத்தணும் தான். தஜ்வீதுடைய முறையாக இருக்கட்டும், ஹாஃபிதுகள் கூட இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட சில சூறாக்களை மட்டுமே ஓதுற பழக்கத்தை வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை, அல்லாஹ் நமக்கு முழு குர்ஆனும் கொடுத்திருக்கிறான். அதுல இருந்து ஒரு பகுதியை ஓதணும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை ஓதி பார்த்துக்கணும், அவ்வளவுதானே. உதாரணத்திற்காக இது மாதிரியான சில காரியங்களை அல்லாஹ்விற்காக செய்கின்ற பொழுதும் நாம் மெஹ்ராபுடைய இமாம்கள் அல்ல, மஹல்லாவுடைய இமாம். அந்த ஒட்டுமொத்த மஹல்லாவையும் சரியான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டியது என் மீது கடமை. அங்கு குறைவு ஏற்பட்டால் ஒருவேளை ரப்பு என்னிடத்தில் கேட்கலாம், அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு, இந்த ரெண்டும் நம்மள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய இமாம் என்ற ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளும் சரி, சில உயர்ந்த நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ என்று சொல்வது வெறுமனே அது மறுமையில் மட்டுமல்ல, அல் ஃபலாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மை மறுமை ஈர் உலகத்திலும் அது வெற்றிக்கு காரணமானதாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றிக்கு காரணமாக. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்மிடமிருந்து ஒரு சின்ன அசைவு. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் அந்த சின்ன 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 மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறான். அதற்காக நாம் நம்மை உருவாக்கி கொள்ளவே முடியாது. இறுதியாக ஒரு அல்லாஹ் சொல்வான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்து மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதன் வலக்கின்னல்லாஹு யுஸக்கி மன் யஷா. நீங்கள் பாவம் செய்யாமல் இருத்தல் என்பது அல்ல, பாவம் செய்துவிட்டு தௌபா செய்வதாக இருந்தால் கூட அல்லாஹ் தான் உங்களுக்கு அதற்கான பொறுப்பாளர். அவன் அந்த ரூட்டை தந்தான், அந்த இஸ்லாஹி ரப்பு உங்களுக்கு கற்றுத் தந்தான். அல்லாஹ் அந்த சூழலை உங்களுக்கு தந்தான். எனவே எதை கொண்டு நாம் பெருமை அடித்துவிட முடியாது. நான் யாரு தெரியுமா? அது ஜாகிர்களுடைய நிலை. நாம் மூலமாக எந்த நிலையிலும் தவாது தவாது தவாது, பணிவு பணிவு பணிவு, அதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு உயர்வுக்கும் காரணமாக இருக்கும். ரப்புக்கு முன்னால், அடியார்களுக்கு முன்னாலேயே தவாது வேணும். அல்லாஹ்விற்கு முன்னால் 100% சரண்டர் ஆகிவிட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அத்தகைய உயர்ந்த சிந்தனையை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்தான வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஏதேனும் தவறுகள் பிழைகள் இருக்குமானால், வருத்தங்கள் இருக்குமானால் பிழைகளை நீக்கிவிட்டு நல்லவைகள் மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறும், நான் வயசுல மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் கூட இருப்பீங்க, கூடுதலாக பேசியதான் நினைத்தால் அல்லாஹ்விற்காக மாஃப் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.